இந்த மாதிரி சாம்பார் செஞ்சீங்கன்னா உங்களை பாராட்டாமல் யாருமே போக மாட்டாங்க. நிறைய காய்கறிகள் சேர்ந்து நல்ல வாசனையாக ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? மெஷரிங் கப்பில் 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு, பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்சதை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம சூப்பரான சாம்பார் ரெடி.